காய்ஸ் இப்போ வீச போகிறேன். இங்கே கொத்து கொத்தா ஜிலேபி இருக்குது. வலையை வீசிட்டேன். நல்ல லாங் காஸ்ட்டு. காய்ஸ் வலையை இப்போ இழுக்க போகிறேன். வலை பாருங்க அரை மேலே மீன் முட்டுதியா காய்ஸ். மீன் மாட்டி ஒரு சரியான ஜிலேபியா முட்டும். ஓ சைஸ் ஜிலேபி. உங்க ஒரு 1/2 கிலோ ஒரு ஜிலேபி. உங்க பாரு ஜிலேபி போடு சைஸு. காய்ஸ் இங்கே பாரு என்ன சைஸ் சைஸ்னோ. சின்ன மீனெல்லாம் வீட்டில் போய் வளர்க்க போறேன். ஒரு சத்திடு புடா சத்தி வாடா. கொடுவா ஜிலேபி மக்களே, கடல் ஜிலேபி. கடலில் வந்து ஜிலேபி பிடிக்கிறோம். என்ன நேற்றுலேருந்து எனக்கு வாங்கிட்டே இருக்குண்ணா. பாருங்க சரியான சைஸு. போட 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 எடுத்து கொட்டினா. காய்ஸ் எல்லாமே சின்ன சின்ன ஜிலேபியா இருக்கு. வளர்க்க போறியா? எல்லாம் உள்ள விட்டுருவோம். அடுத்தலாம்டா. எடு அங்கே பாருங்க எத்தனை மீனுன்னு. காய்ஸ் கொத்து கொத்தா மீன். போட ஒரே வீசில் 3 கிலோ பிடிச்சிட்டு போல. காய்ஸ் இங்கே பாருங்க. இத்தனைக்கு நம்ம வலை பார்த்தீங்கன்னா குட்டி வலை. அடுத்ததோட பெரிய வலை கட்ட போகிறோம். அதில் இங்கே பாருங்க எவ்வளோன்னு. கொட்டிடலாமா? கொட்டுனா இங்கே ஒன்று இருக்குண்ணா. எல்லாத்தையும் எடுத்து போடணும். இதில் எது வேணும் உனக்கு? எனக்கு இதுவும் இந்த ஒரு மீனை மட்டும் எடுத்து சமைச்சிடலாம். இது எல்லாம் தண்ணிக்குள்ளே விட்டுறலாம். காட்டினா அதுக்கு 1/2 கிலோக்கு மேலே இருந்தால் தான் சமைக்கிறது இன்னைக்கு. வளர்க்க போறேன். வீசிடலாமா தண்ணிக்குள்ள? வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா விசிறி வலை தூக்கிக்கிட்டு மீன் பிடிக்க வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பழம் பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச்சில் மீன் பிடிக்க போகிற மக்களே. அதுவும் கடலோட முகத்துவாரத்தில். கடல் ஜிலேபி காய்ஸ் நம்ம இது வரைக்கும் பிடிச்சி சாப்பிட்டது ஆற்று ஜிலேபி இல்லை. இது வந்து கடல் ஜிலேபி. மொரட்டு ஜிலேபியாக இருக்கும். ஒரு ஜிலேபியும் நல்லா பெருசாக இருக்காங்க. கொடுவா பாறை அழுகுதான் வருது. ஆடு வேற 10,000 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒரு மீன் கல்ல காட்டல. விசிறி வலையை எடுத்து இருக்கேன் அந்த ஆளு. காய்ஸ் விசிறி வலையை தொட்டாலே ஜாலி தான் மக்களே. என்ஜாய் பண்ணி வீசிட்டு இருக்கேன். ஏன் தான் அந்த விசிறி வலை நான் எடுத்து வச்சேன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். விசிறி வலையை கிழிஞ்சிச்சு மக்களே. அடுத்த விசிறி வலை கட்ட வலையும் வாங்கி வச்சுட்டு அடுத்த கட்டு இன்னொரு வலை. காய்ஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம வலை வீச போகிறோம். என் பின்னாடி பாருங்க போட்டு எவ்வளோ நிற்கிதுன்னு. செம்ம போட்டு. அதில் போயாச்சும் மீன் பிடிக்கலாம். இங்கே பாருங்க ஏதோ உடஞ்ச போட்டு வேற கிடக்கு. அங்கே வாரிய போட்டில் கிளம்புறாங்கய்யா. அங்கே மீன் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதை போய் பார்க்கலாமா? மீனெல்லாம் நான் பிடிக்கிறேன் வாயா நீ. காய்ஸ் நான் இப்போ இங்கே வீச போகிறேன். ஆழமாயா இது? இன்னும் ஆழத்தில் வீசிட்டேன். ஆள் குதிக்குது. ஏதோ மாட்டிருக்கு காய்ஸ் உள்ள ஏதோ மாட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சொரான்னு நினைக்கிறேன். சுறாவா? நான் கொடுவான்னு நினைக்கிறேன். ராலெல்லாம் ஓடுதியா வலையிலேருந்து? மீன் இருக்காயா? ராலு காய்ஸ் ராலு இங்கே பாருங்க. எங்க இருக்குறாரு? 2 ராலு. எங்க? இங்கே வரு. ஆமா இடுறா. டைகர் ரால் இங்கே பாருங்க காய்ஸ். டைகர் ரால்மா காய்ஸ். ராலு தான். சூப்பரான ராலு தான் காய்ஸ். சூப்பரான ரால் இங்கே பாருங்க. ரால் ஃபுல்லாக பாருங்க அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கு. 2 ரால் பிடிச்சிட்டோம். மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தேரல. பட் ரால் கிடச்சிருச்சு. காய்ஸ் இந்த இடத்துல ரால் இருக்கு. நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணதால ரால் இருக்கு. அங்கே பாருங்க எவ்வளோ குதிக்கின்ற ரால். குட்டி மீன் நிறைய இருக்குங்க. அங்கே ஒரு நாளா மீன் ஆயாது. மடவை கண்டையா அங்கே பாரு. ஐயோ எல்லாமே குதிச்சிருச்சு மக்களே. எல்லாமே நாங்கள் எடுக்க அப்படியே குதிக்குது. குட்டி கண்ணிக்கு சின்ன கண்ணி அது. காய்ஸ் அந்த இடத்துல மாப்பு நிறைய மீன் போகும். மாப்புனா இங்கே மீன் வந்து நிறைய மழப்பா கூட்டமாக இருக்கிறது தான் மாப்புங்கிறாங்க. ஃபுல்லாக அங்கே பாருங்க ஓடுது. அங்கே பாருங்க சரியான மாப்பு. வீசியா காய்ஸ் மீன் அங்கே பாருங்க நிறைய போகுது. எல்லாமே அந்த பாலக்கட்டைக்கு போகுது. நம்ம அது மேலே நின்று வீசினோம்னா கண்டிப்பாக சாக் பண்ணலாம். காய்ஸ் நம்ம அங்கே போட்டோம். அங்கே எதுவும் நமக்கு பெருசாக கிடைக்கல. இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஏதாவது கிடைத்தான்னு பார்க்கலாம் வாங்க. காய்ஸ் ரால் அடிக்குது. ரால் சரியான ரால். உள்ளே ஏதோ ஒரு மீன் அடிச்சிட்டு இருக்கு. இறால் பிடிக்கிற வலை வேறு வலை மக்களே. இறால் பிடிக்கிற வலை மட்டும் ஒன்று வாங்கிட்டோன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து மீன் பிடிக்கிற வலை.
நீ குதிச்சுட்டு வெளியே போதியா மீ என்னையா போயா நீ நான் சொல்ல மாதிரி வலையை எடுத்து வந்துருக்க வேண்டியது அங்கே புது ரால் தானே காய்ஸ் வலை மேலே வருது 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 ஜிலேபி இங்கேயும் ஜிலேபியா கடல்லையும் ஜிலேபியா காய்ஸ் இங்கே பாருங்க கடல் ஜிலேபி எங்கேயா போனோம் எங்கே போனாலும் ஜிலேபி தான் வருது உதர்னா பெரிய ஜிலேபி எதுனா கிடச்சிச்சு ஒன்று கிடச்சிருக்கு காய்ஸ் ஒரே ஒரு பெரிய ஜிலேபி தான் கிடச்சிச்சு எங்களுக்கு இங்கே பாருங்க இருக்கு இது உப்பு தண்ணி ஜிலேபி காய்ஸ் நம்ம கடலுக்கு வந்துட்டோம் ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ போட்டு நிற்கிதுன்னா பயங்கரமா இருக்கு கடலுக்கு ராசானா கடல் ராசானா 10 அடி வலை வச்சிருக்க இந்த நாயெல்லாம் கடல் ராசானா இங்கே பாருங்க மக்களே எத்தத்து ஸ்டோர் இருக்குன்னு நம்ம சைஸ்க்கே இருக்கு பாருண்ணா அண்ணா காய்ஸ் ஒரு வலையும் பாருங்க என் சைஸோட பெருசாக இருக்கு பயங்கரமாக இருக்குது தான் மக்களே கடலில் விடுற வலை இப்போ நம்ம கடல்கிட்டே வந்துட்டோம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அங்கே பாருங்கள் ஃபுல்லாக போட்டு தான் நிற்கிது கடல்கிட்ட நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா அது வேறு கடல் இது வேறு கடல் அந்த கடலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன போட்டாக இருந்துச்சு இந்த கடல் எல்லாம் மீன் வைக்கிறாங்கண்ணா வாங்கிக்கணும் வாங்கிக்கலாம் காய்ஸ் நம்ம இப்போ கடல் கிட்டே வந்துட்டோம் இங்கே பாருங்கள் போட்டு நிற்கிது எவ்வளோ பெரிய போட்டுன்னு இந்த மாதிரி ஒரு போட்டே வாங்கிடலாம் காய்ஸ் நம்ம இன்னும் வாங்கல வாங்கிட்டோம் அநேகமாக இது நம்ம போட்டு தான் மக்களே இனிமேல் இந்த போட்டை எடுத்துகிட்டு கடலில் மீன் பிடிக்க வேண்டியதான் இனிமேல் நான் ஆறு குளத்துக்குலாம் மீன் பிடிக்கிறதா இல்லை கடல் ராசாவை மாறி கடல் ராசானா கடலுக்கே ராசானா அவ்வளோதான் காய்ஸ் இனிமேல் உங்கள் ஊர் வேணாம் உங்கள் ஒட்டு வேணாம் உறவு வேணாம் நான் கடல் கரையிலே வாழ முடிவு பண்ணிட்டோம் சொல்லலாம் வேணாம் கடலே நான் குத்தைக்கு எடுத்துட்டேன் நான் ஓகே காய்ஸ் நம்ம இங்கே ஏதாவது இறால் கிடைக்குதான்னு பார்க்கலாம் வாங்க காய்ஸ் நான் வீச போகிறேன் நமக்கு வந்து ஒன்று இறால் கிடைக்கணும் இல்லாட்டி கடல் ஜிலேபி கிடைக்கணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று எப்படியா கரெக்டாக வீசினா எப்படி மீன் இருக்காது உசுரை கொடுத்து வீசியிருக்கேன் மக்களே ஆழமாயா உசுரை வெறுத்து வீசியிருக்கேன் காய்ஸ் நல்லா புளி காய்ஸ் மீன் இருக்குது மீன் இருக்கா மக்களே மீன் இருக்குது கண்டிப்பாக இருக்குது முட்டுது அநேகமாக அது ஆளாக கூட இருக்கலாம் நல்ல ஆழங்க வருங்க எவ்வளோ ஆழம்னு இது வந்து போட்டு நிப்பாட்டுற இடம்னு நினைக்கிற மக்களே நல்ல ஆழமாக இருக்குது செடி ஆழம் மேலே இருக்க மாட்டேருக்கு காய்ஸ் உள்ளே தவறி விழுந்தோம்னா அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிடும் இறால் ஓடுது மட காய்ஸ் மடவை கிடச்சிருச்சு ராலை காட்டினா கூனி இங்கே கூனி இங்கே ஒன்று இருக்கு எத்தனை இருந்தாலும் எட்டுனா இங்கே ஒன்று பெருசாக இருக்குது காய்ஸ் இங்கே போகிறேன் ராலை என்ன இங்கே வாண்ணா கூனிய இங்கே போகிறேன் ஏய் பறக்குதுடா இங்கே மடம் வைக்கண்ட சூப்பர்ண்ணா காய்ஸ் இங்கே இருக்கு இதான் மடவை கண்டேன்னு சொல்கிறது சூப்பராக இருக்காருங்க இந்த முல்லட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த பாட்டில் தூண்டியெல்லாம் போட்டு பிடிப்பாங்கல்ல காய்ஸ் அதுதான் இந்த மீன் உங்களுக்கு வேணா சொல்லுங்கள் நம்மளும் ஒரு பாட்டில் தூண்டியை போட்டு மீன் பிடிப்போம் மடவை போடணா காய்ஸ் இங்கே வருங்க இறால் எக்கச்சக்கமாக இருக்குது அது பேர் இறால் இல்லைப்பா அது கேட்டால் அதை குனிய சொல்லுவாங்க சன்னா கூனியாமா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறால்னே சொல்லிக்கலாம் குட்டி குட்டியாக நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் பை நிறைய இறால் போட்டுட்ருக்கோம் உள்ளே பாருங்கள் நிறைய இருக்குது அது பார்த்தா நீங்கள் மடவை கண்டை வேறு கிடச்சிருக்கு காய்ஸ் இங்கே பாருங்கள் கடல் கெளுத்தி கிடச்சிருக்கு கடல் கெளுத்தி காய்ஸ் கடல் கெளுத்தி ஒன்று குட்டியாக கிடச்சிருக்கு பாவம் அவனை கேட்ச் ஆன் ரிலீஸ் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் பெரிய மடை ஒன்று கிடக்கு ஐயோ இங்கே வரு இறால் பார்க்குறியா நல்ல மடை இறால் பற்றியா இங்கே பாருங்க தாடி எவ்வளோ இறால் பொறுக்கி வச்சுருக்காங்க காட்டினாங்க பறக்குதியா அது நிறைய இருக்கு இறால் ஆமாம் காய்ஸ் இங்கே வரும் ஃபுல்லாக இறால் எக்கச்சக்கமாக இறால் அடியா காய்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இறால் எடுத்துட்டோம் தாடிக்கு அப்படியே சந்தோஷம் இறாலை பார்த்தோன்னே அங்கே வீசியா மடியும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கடல் ஜிலேபி பிடிக்க வந்தோம் இறால் கிடைக்க ஆரம்பித்தோன்னா ஜிலேபி வேணாமா இறால் பிடிக்கலாமா அங்கே வருங்க பையவே தூக்க மாட்டான் 1008 காரணம் சொல்லுவேன் இப்போ எப்படி தூக்கி சுற்றிட்டு பாரு சளிதான் மூஞ்சில பார்த்தாலே தெரியும் ஓகே காய்ஸ் நம்ம இப்போ அங்கே போய் வீசுவோம் அங்கே என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம் என்ன பொடி மீன் தெரில கடற்கரையில் பிடிச்சிச்சு மறுபடியும் தண்ணிக்குள்ளே விட்டுடலாம் பொடி மீன்லாம் எனக்கு வேண்டாம் பெரிய மீன் தான் வேணும் அப்புறம் ஆள் மட்டும் குட்டி குட்டியாக பொறுக்குறீங்க அது கூனி அது திங்கிறது டேஸ்ட்டாக இருக்கும் அது அந்த சைஸ் தான் வளரும் கமானியா வேகமாக சேர்த்தோட வெளியே விட்டுட்டியா வெளியே ஓடுது நல்லா நம்ம வலை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்ணா இருக்குது இறால் எஸ் ஆயிடுது சேராக இருக்க இடத்துல வந்துடுது சேர் இல்லைன்னா அப்படியே குதிச்சிருது ஓகே நம்ம இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் விடாமுயற்சியா வாங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேத்துல வீச போகிறேன் காற்று மக்களே கொடூரமாக காற்று அடிக்குது ஃபுல்லாக எதிர்க்க குதிக்குதியா
என்னமோ வருதுயா, கொடுவா நினைக்கிறேன்யா. பாறையா, வெள்ளிச்சியா, மத்தி மீனியா, மடவையா. காய்ஸ் பெரிய மடவை இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, நல்ல பெருசு. சொல்றா. அங்கே பாரு, இன்னொரு ஆள் கையை விரிச்சிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க. தாடி கடிக்குதே என்ன நண்டுங்க வாயா. காய்ஸ் இங்கே இருங்க, கடல் மீன். இப்போ தான் நம்ம கடல் மீனே கண்ணில் படுது காய்ஸ், பல மணி நேரத்துக்கு அப்புறம். ஓகே, மடவாக கடல் மீன் தானே. மடம் வந்து ஆறு குளம் எல்லாத்துலேயும் இருக்குது, கடலோர பகுதியில் இருக்குது, கடலுக்குள்ளே இருக்கான்னு தெரியல. காய்ஸ் அவ்வளோதான், விசிறியில் வீசி எக்கச்சக்கமான இறால். ஆக்சுவலாக நாங்கள் ஜிலேபி பிடிக்க தான் போனோம். 4 ஜிலேபியை போட்டுட்டு இறால் மாட்டோம்னா இறால், அடுத்து நண்டுன்னு எல்லா களி நண்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மகிட்ட நிறைய இறால், ஜிலேபி, நண்டெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் சமைக்கலாம். மடவை கெண்டை கூட இருக்குது மக்களே. நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ரொம்பவே இயற்கையாக பார்த்தீங்கன்னா கிராமத்து முறைப்படி சமைக்க போகிறோம். நம்ம அதிகமாக வீட்டில் சமைக்க மாட்டோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் சமைக்க போகிறோம். ஓகே கைஸ், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அப்படியாங்க கைஸ், நாங்கள் பிடிச்ச மீனை பார்த்தீங்கன்னா இங்கே பத்திரமா எடுத்து வந்துட்டோம். ஆனால் எவ்வளோ மீனாக இருக்குது? அது ஊர்பட்டது இருக்குது. இறாலெல்லாம் பாரு, இங்கே இருக்குது இறால். காட்டு இறால், நண்டு, காலை கீழே கொட்டுனா எல்லாத்தையும் கொட்டிடலாமா? ஆ, இங்கே நாய் வர தயாராக இருக்கே. நாய் ஒன்றும் பண்ணாது, நீ கொட்டு. காய்ஸ் இங்கே வரும், நண்டு ஓடுது போண்ணா. அவனை நீ பிடிச்சி வறுக்கிறோம். இது இறால் குதிக்குது. உயிரோடு இருக்கிற ஆள். கைஸ் இதான் நம்ம பிடிச்ச மொத்த மீன். இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. இப்போ வந்து ஆசிக்கணும் இந்த மீன் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். ஆனால் எல்லா மீனும் சுத்தம் பண்ணிடுவோம்ல. சுத்தம் பண்ணிடலாம். இறாலை மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன், மீதியெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிங்க. இங்கே பாருங்க கைஸ், அதுக்குள்ளே ஆசிக்கனாக்குங்க 2 நண்பர்கள் கிடச்சிட்டாங்க. அது தாடி ஜோக்கர் ஜூனியர், அது தாடி ஜோக்கர் ஜூனியருக்கு ஜூனியர், இது தாடி ஜோக்கர் சீனியர். இங்கே பாருங்க இறால் எப்படி ரெடி பண்ணியிருக்கணும், எல்லாமே கரு இறால். இங்கே பாருங்க இதான் நம்ம க்ளீன் பண்ணிக்கிற இறால், நண்டு எல்லாமே. இந்த நண்டெல்லாம் சின்ன சின்ன நண்டாக இருந்துச்சு, அதை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ இந்த இறால், இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஜிலேபி ஒன்று கிடக்கு. இந்த ஜிலேபி, ஒரு 2-3 மடவை மீன், இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி இப்போ நம்ம அங்கே போய் சமைக்க போகிறோம். அங்கே பாருங்கள் கொட்டாய் ரெடி பண்ணி வச்சிட்டோம். கொட்டாயில் வந்து அடுப்பு கிடுப்பு எல்லாமே இருக்குது. அருமையாக சமைக்க போகிறோம், இட்லி சுட்டு. தின்றுச்சே ஒரு ஆளை கொண்டுறோம் பார்த்துக்க, ஓடிடு ஒழுங்கு மதியாது. காய்ஸ் தாடி ஒரு சேத்துக்குள்ளே பிறண்ட ஆடை பார்த்தீங்கன்னா நாய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. கடிச்சிங்க 2 என்ன வாயிடாது. அட பாவி, கெட்டணம் பிடிச்சவனே, நாயை கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டான் மக்களே. சண்டையை மூட்டிவிட்டான் பாரு. ஆமாம், யாராவது ஒரு இந்த மீன் வேணால் எடுத்துகிட்டு போங்க. 2 இந்த போய்க்கிங்க, இங்கே போய்க்கிங்க. காய்ஸ் இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். கருவண்டு இறால், டைகர் இறால். இங்கே பாருங்க, இவ்வளோ நேரம் சுத்தம் பண்ணி இவ்வளோ தான் சேர்ந்துருக்கு. இந்த இறாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதும் கஷ்டம், சுத்தம் பண்ணுறதும் கஷ்டம். நீங்கள் அவ்வளோ பிடிச்சாலும் இதுக்காண்டு தான் இருக்குது. அதை சுத்தம் பண்ணால் ரொம்ப கம்மியாக இருக்குது. தாடி ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்காரு. ஏன்னா நிறையா பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, நிறையா பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு. க்ளீன் பண்ணக்குள்ள போதும் அது. காய்ஸ் நாங்கள் இவ்வளோ நேரமாக மெனக்கட்டு க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். இங்கே வருங்க, கொஞ்சோண்டு தான் வந்திருக்கு. இதில் நிறைய இறால், நண்டு எல்லாம் இருக்குது. மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணணும், பசி தாங்க முடியல. தாடி பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மீனை சுத்தம் பண்ணுவோங்கிறாரு. ஏன்னா ஓகேவா? ஓகே டபுள் ஓகே. தாடி வந்து பசி வெள்ளத்தில் இருக்காரு. அதுவும் இறாலுன்னா தாடிக்கு உயிர். இறால் நிறைய இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இறாலை வந்து சுத்தம் பண்ணி சமைக்க போகிறப்ப அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீனை வந்து மறு ரவுண்டு சமைக்கலாம். ஓகே காய்ஸ், வாங்க அடுப்பிட்டு ஓடிடலாம். காய்ஸ் இப்போ நம்ம இறாலை வந்து சமைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இறால், நண்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. அதுக்குள்ளே அவங்க மீன் கழுவுறாங்க. ஓகே, சட்டி வேணா இங்கே போய் கொதிக்குதே, பார்த்து. காய்ஸ் இப்போ மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா இறால் வறுவல். காய்ஸ் மண் சட்டியை வச்சாச்சு. பட் விறகடுப்பு பற்ற வைக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வண்டை தான் பற்ற வைக்க விட்ருக்கோம். பற்ற வைங்கண்ணா. இன்னும் கொஞ்சம் வைக்கிற குச்சியில் அடுப்பு சட்டி பறக்கணும். இப்போ உடடா என்ன ஒன்றுனா இவங்க ஊதுல சட்டி ஃபுல்லாக தூசியாக இருக்குது. காய்ஸ் மண் சட்டி வந்து காஞ்சிருச்சு. இது காஞ்சிச்சா என்னன்னு தெரியல. எண்ணெயை ஊற்றி செக் பண்ணிக்கலாம். எவ்வளோண்ணா ஊற்ற எண்ணெய்? ஊற்று ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்று. ஊற்றியா? போதுமா? போதும். ஒரு கரண்டி எடுத்துடா. சத்தி கரண்டி மிளகாத்தூள் எடுத்துடா. போடுங்க வாரு, தெறிக்க விட்டுட்ருக்கான். யோ தாடி ஒழுங்கா சாமி. ஆமாம் ராகுல், உனக்கு எப்படி சமையல் பற்றியெல்லாம் தெரியுது? பாவிலாம். காய்ச்சி இப்போ நாங்கள் எண்ணெயை ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ தான் சட்டி கொதிக்குது. கூட கத்திட்டு இருக்கா காய்ஸ். நல்லா வந்து சட்டி சூடாகி அதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்மளோட இறால் இருக்குல்ல, இறால் அந்த நண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு எண்ணெயில் வந்து வதக்க போகிறோம். போடலாம்.
வதக்கண்ணா. இப்படி யார் ஆள் கிரேவி வச்சு செஞ்சு வாங்கிருக்கீங்க? இதான் இறால் கிரேவி காய்ச்சி தானே நல்லா வதக்குது. எண்ணெயிலே வந்து வதக்கணும் காய்ஸ். இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் கலர் வந்து நல்லா மாறிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னிறமாக மாறுது. இறாலோட கலர் வந்து சூப்பராக மாறிட்டு இருக்கு. நான் எப்பயும் கேமராமேன் ரிவ்யூக்கு தேங்கிருங்க. தொப்புள் கொடி கேமராவுக்கு எனக்கான தொப்புள் கொடி உறவோடு இருக்கிறேன். சாரெல்லாம் பார்க்க விட்றாங்க. சார்ஜ் ஆஃப் ஆயிடுச்சு மக்களே. லைட்டாக உப்பு போடியா முடியல நிறைய பேருக்கு உரைக்கிற அளவு. போதுண்டா தண்ணி குடிண்ணா. ஏன்னா இவ்வளோ மிளகாத்தூள் போட்டிருக்கே 400 கிலோமீட்டர் காரில் உட்காந்துட்டு போகிறதா இல்லை கக்கூஸில் உட்காந்துறத சைடில் இங்கே வர எது காரம் ஒரு ஆள் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. துண்ட வேண்டியதான் காய்ஸ். என்னவோ பண்ணி வச்சுருக்கான் இறால் கிரேவி. சூப்பு இறால் சூப்புன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு மக்களே. இங்கே பாருங்க ஃபுல்லாக கமன்னு நம்ம நண்டு கிரேவி. கலரை பார்த்தீங்களா? சக்க சவைன்னு இருக்கான். கிண்டுண்ணா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டோம். நண்டு வேணுமா உனக்கு? நண்டு ஒரு ஆளு வைங்க காய்ஸ். இங்கே பாருங்க இட்லி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நண்டு, அது கூட சேர்த்து இறால். இருங்க ஃபஸ்ட்டு சின்ன பையனுக்கு கொடுத்துடலாம். இந்தரா உனக்கு ஒரு இட்லி, அது கூட சேர்த்து நண்டு உனக்கு வேணா காய்ஸ். இங்கே இருக்கு நண்டோட கால் காய்ஸ். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இறால் ரெடி ஆகிடுச்சு. இறால் நண்டு இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க அதுக்குள்ளே ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கான். டே எப்படி இருக்கு நண்டு? நல்லா இருக்கா? நண்டு பிடிச்சிருக்கா? வெந்திருக்கா? சாப்பிடு. கடிக்கிறான் அவன். நண்டை மொத்தமாக கடிச்சு சாப்பிட்டு இருக்கான் பாரு. அவன் எப்படியாப்பட்ட ஆளுன்னு பாரியா காய்ஸ். இங்கே பாருங்க மசாலா ரெட் கலரில் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்குற உரப்பாக இருக்கான்னு. வேற ரகம். இனி ஒரு மாதிரி மூஞ்சி போகுது. கொஞ்சம் காரம் நல்லா இருக்கு மக்களே. உப்பு நான் சாப்பிட்றேன். கையில் வைக்கவே ஒரு இட்லி எடுத்து வச்சுருக்கேன். எப்படின்னா இருக்கு? ஆஹா பசிமாக இறங்கும்போது தெரியலையா காய்ஸ்? உண்மையாக சத்தியமாக பசி மக்களே முடியல எங்களால். காலையிலேருந்து சாப்பிடல. இங்கே பாருங்க இறால் ப்ளஸ் வந்து நம்ம கிரேவி, ப்ளெயின் கிரேவி, அதில் இட்லியை வச்சு ஸ்டப் பண்ணி சாப்பிடும் போது ஆஹா. இது ஹைலைட் என்னென்னா இந்த இறால் வந்து நாங்களே பிடிச்ச இறால். நாங்கள் பிடிச்ச எங்கள் இறால் இப்படி வலித்து. கேமராமேன்லாம் பசியில் அருமையாக இருக்குது. 2 மணி ஆயிடுச்சு மக்களே. எல்லாம் பசியில் கிடக்குறாங்க. என்ன இறால் தான் 10 வச்சிருக்கு. சித்தி கொஞ்சம் கொண்டு போய் சத்தி அம்மா கூட்டி விடு. அம்மாவுக்கு ரெடி ஊட்டி. சித்தி நான் அப்படி டிப் பண்ணி எடுத்துருவட்டா? இதா நண்டு செமையாக இருக்கு. அப்படி உறிஞ்சி போய் சும்மா இது வராது. இங்கே காட்டுற தட்டை நேராக போடுற கீழே போட்டுறாம. நண்டு செம்மையாக இருக்கியா? இது ஓர சீனை போடுமே ஆளை வச்சு. ஆமா 4 வாளோட. சாப்பிடுமான்னு தெரியல காய்ஸ். எங்கள் சித்தி கொடுக்க போகிறோம். சித்தி இங்கே மீன் அலசிட்டு இருக்காங்க அடுத்த ரவுண்டுக்கு. இந்தாங்க. என்ன நல்லா இருக்கா? பொறப்பா நல்லா காரம் சாரமாக நல்லா சூப்பராக இருக்கு. ஆனால் உப்பு தான் கொஞ்சம் கூட்டிட்டு. அதெல்லாம் நம்ம தாடியோட கை பக்கம். சேர்த்தி கொட்டினா நான் கொட்டலை, நான் கம்மியாக தான் கொட்டினேன். பேச்சுலர் சமையலாம் அவ்வளோதான் இருக்குப்பா. சாப்பிடுங்க. கொஞ்சம் பத்தலை. சத்தி எப்படி இருக்கு? நண்டு சாப்பிடு. நமக்கு நண்டு இருக்கிறது காய்ஸ். இங்கே வருங்க நண்டு ரகமாக சாப்பிட போகிறோம். மனமாக சாப்பிட போகிறோம் மக்களே. மனமாக சமைப்பேன். கம்மியாக இருக்குது நண்டு வாய்ப்பே இல்லை காய்ஸ். உண்மையாக நல்லா இருக்கு. இதனால தான் இவன் நண்டு எடுத்து சாப்பிட்றானா? இன்னும் நண்டு செம்மையாக இருக்கு. நண்டு உண்மையாக சூப்பராக இருக்கு. இந்த கால் இருக்கு. இந்திரா சத்தி கால் கால் சாப்பிடு. தண்ணி குடிக்கிறியா? உரைக்கிச்சா? தாடியை பாருங்க. நண்டு காலை விட்டு பொழந்துட்டு இருக்கான். இங்கே பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இறாலை வச்சுருக்கேன். அது கூட இட்லி. நல்லா இல்லை, எவ்வளோ திங்க மாட்டான்னு சொன்னானுங்க. உரப்புக்கு அதுக்கு சூப்பராக இருக்குது. 16 மணி நேரம் பட்னி ஆகிறது பாருங்க. என்னத்தை கொடுத்தாலும் திம்பிங்க. ரொம்ப நாளாக நாங்கள் இதை சொல்ல நினச்சிருந்தோங்க. எப்போவுமே நாங்கள் சமைக்கிற சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட சீக்ரெட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நைட்டும் சோறு திங்கிறது இல்லை, காலையிலும் சாப்பிட்றதில்ல, மதியமும் சாப்பிட்றதில்ல. டீயில் ஓடும் மொத்தம். மறுநாள் நைட் ஆயிரும். அந்த டைமில் நீங்கள் எதை கொடுத்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை கைஸ். இப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இவங்க மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
எப்படிப்பா டேஸ்ட்டாக இருக்கா? 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்தா தெரியலையா, அருமையாக இருக்கு. காய்ஸ் உண்மையாக பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டோம். செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. உரப்பு ரசம் காரம் அப்படி இப்படின்னு இருக்குங்க. பாருங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இறால் பாருங்கள், வாய்ப்பே கிடையாது மக்களே. ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா விசிறி வலை வீசி இறால் பிடிச்சி அந்த இறாலை நாங்களே சாப்பிட்ருப்போம். இறால் பிடிக்கிறது எங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைம். இதான் சொல்லப்போனால் எங்களுக்கு முதல் அனுபவம். ஆனால் இதான ஃபஸ்ட்டு. உண்மையாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் இறால் பிடிக்கிறதுக்கு. அடுத்த டைம் இதே ஊருக்கு வரும்போது நம்ம சொந்தமாக ஒரு இறால் வலை கட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம மீன் பிடிக்கிறோம். ஓகே கைஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. பசிக்குது, எதுவும் பேசலன்னு நினைக்காதீங்க, எனக்கு பசி மயக்கம். ஆமாம் கைஸ், பாய் பாய்.